வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜு பேசுகிறேன். சிவராஜ யோகம் கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். சிவராஜ யோகம் இந்த கும்ப ராசிக்கு எந்த மாதிரி இருக்கும்? இப்போ கும்பத்தில் குரு இருந்து நேரடி பார்வை 5ஆம் இடமாக சூரியனை பார்க்கும். மிதுன ராசியில் இங்கேருந்து பார்வை 5 நேரடி பார்வை. இது சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தும். குரு கும்பத்திலேருந்து 5ஆம் பார்வையாக மிதுனத்தை பார்க்கும். அப்போ சூரியனை நேரடியாக பார்க்குறாங்க. அப்போ இது சிவராஜ யோகம் ஏற்படும். இப்படி பார்வை இணைவை வச்சு தான் இந்த யோகத்துக்கு அதிபதியான கிரகங்கள் சிவராஜ யோகத்துக்கு அதிபதியான கிரகங்கள் சூரியனும் குருவும். அதனால தான் இதை வச்சு உங்களுக்கு அந்த யோக பலன்களை பொதுப்படையாக சொல்கிறது சிவராஜ யோகம்னு. அப்போ நம்ம நிறைய சேனலில் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக இந்த சேனலில் யோகத்தை பற்றி சிவராஜ யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. அது ஒவ்வொருத்தங்களுடைய சொந்த கருத்து, அவங்களுடைய சொந்த விளக்கங்கள், அதெல்லாம் அவங்க சொல்லிட்டு வருவாங்க. அது கிரகங்களுடைய வேலை. நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, அந்த யோகங்கள் வேலை செஞ்சால் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அந்த கிரகங்கள் எல்லாத்துக்கும் நன்மை செஞ்சுருந்தா எல்லாருமே சுபிக்ஷமாக இருப்பாங்க. அப்போ ஏன் இதே ராசியில் இருக்கிறவங்க ஒருத்தர் பெரிய லெவலில் இருக்காங்க, ஒருத்தர் கீழே இருக்கிறாங்க, என்ன காரணத்தில் இந்த மாதிரிலாம் நடைமுறை வாழ்க்கையில் இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு நம்ம நிறைய ஆய்வு பண்ணுறோம். இந்த யோகமே மெயினாக என்ன தெரியுங்கன்னா, அரசு பணிக்கு உருவாக்குறது. அரசாங்கத்தில் அரசு பதவி வேணும்னா அந்த சிவராஜ யோகங்கிறது நமக்கு இருந்தால் தான் அந்த அரசு பதவி கேட்கணும். அப்போ இந்த கும்பத்தில் இருக்கிற குரு நல்லா பவராக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். குரு கெடாமல் இருக்கணும். சார் குரு கெடாமல் இருக்கிறது, பாசிட்டிவாக இருக்கிறது எப்படின்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்னா, அதை நம்ம நேரில் வரும்போது தான் அதுக்குண்டான விளக்கம் கொடுத்து அந்த உயிர் ஓட்டத்தை கொடுத்து காமிக்க முடியும். குருவோட உயிர் ஓட்டத்தை கொடுக்கும்போது தான் அப்போது கிரகங்களோட உயிர் ஓட்டம் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குங்கிறது இங்கே நேரில் வரும்போது தான் செஞ்சு காமிக்கும் போது தான் தெரியும். இதை நம்ம ஜாதகத்தில் பார்த்துட்டு இப்போ இதுவரையிலும் ஜாதகத்தில் பார்த்துட்டு அதுக்குண்டான ரெமெடி யாரும் கொடுக்குறதில்ல. நம்ம அந்த ரெமெடியை கொடுக்குறோம். அதுதான் உயிர் ஓட்டங்கிறது. கிரகங்களோட உயிர் ஓட்டம் பாசிட்டிவாக எப்படி இயங்கும், இந்த யோகம் எப்படி இயங்கும், இந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குருவும் சூரியனும். அப்போ இந்த குரு நல்லா இருக்குதா, குரு கெட்டு போயிருச்சா அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி சூரியன்கிற கிரகம் சாபமான கிரகம், சாபத்துக்குரிய கிரகம், சுப கிரகம் கிடையாது. ஆனால் அரசு உத்தியோகத்துக்கு அந்த கிரகம் தான் மெயின். அரசு எந்திரம் நடக்கிறதுக்கு அந்த கிரகம் தான் மெயின். அப்போ இந்த கிரகமும் நமக்கு சாதகமாக இருக்குதா இல்லை பாதகமாக இருக்குதா, இல்லை எதனால நமக்கு அந்த கிரகங்கள் சாதக பாதகம் இல்லாமல் இருக்குது. அப்போ நம்ம இவ்வளோ போராடி நமக்கு ஏன் அரசு பணி கிடைக்கல, நம்ம வேலைக்காக பணம் கொடுத்து நமக்கு கிடைக்கல. இப்போ நம்ம ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணுறோம், பணம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. பணம் கொடுத்து ஏமாந்துட்டோம்னா இந்த கிரகம் கெட்டு போயிடுச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா இது சாபமான கிரகம். எத்தனையோ பேர்த்துக்கு அந்த வேலை பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்போ சாபமான கிரகம். அப்போ சூரியனும் சந்திரனும் சனியெல்லாம் சாபத்துக்குரிய கிரகங்கள். இந்த கிரகம் ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ கும்பராசியில் நான் சொல்கிற 2 கிரகம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, நீங்கள் மெரிட்லேயே உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணி வந்துடுவீங்க. மெரிட்லேயே கிடைச்சிரும். இல்லை யாரோ ஒரு உதவி மூலயமா உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிரும், நீங்கள் வேலைக்கு போயிடலாம். ஆனால் சாபங்களுடைய தொடர்பு இருந்துச்சுன்னா நம்ம பணம் கொடுத்து ஏமாந்துருவோம். 2வது நமக்கு ஒரு மனநிலையே மாறி போயிடும். நமக்கு ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். அந்த மாதிரி போயிடும் இந்த கிரகங்கள் கெட்டு போயிடுச்சுன்னா. எதுக்கு சார் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, எனக்கு முன்னுமே புரியல, நான் நல்லா தான் படித்தேன், நல்லா தான் எழுதினேன், எனக்கு என்ன சூழ்நிலைங்கிறது தெரியல அப்படிம்பீங்க. இங்கே இப்போ கிரகங்களுக்குள்ளே ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொருத்தருக்கு சப்போர்ட் இருந்தால் தான், பவர் இருந்தால் தான், கிரகங்களுடைய பவர் இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ அந்த ஜெயிக்கிறதுக்கு அந்த கிரகங்களுடைய பவர் நமக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும். சார் பவர் அப்படிங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும். இப்போ நம்ம பவருங்கிறத இப்போ நான் எப்படி சொல்கிறதுன்னா, அரசாங்கத்தில் கலெக்டராக இருக்கிறதுக்கு ஒரு பவர், அரசாங்கத்தை செக்ரட்டரியேட்டில் இருக்கிறது ஒரு பவர், ஐபிஎஸ்ஸாக இருக்கிறது ஒரு பவர், அதே முதலமைச்சராக இருக்கிறதுக்கு ஒரு பவர். இப்படி ஒவ்வொரு அதே இன்னொன்று எம்எல்ஏவாக இருக்கிறது ஒரு பவர், இப்போ கவுன்சிலாக இருக்கிறது ஒரு பவர். இப்படி வரிசையாக இருக்கும். இந்த சிவராஜ யோகத்தில் அரசு பதவிகளை வசிக்கிறதுக்கு வரிசையாக அந்த சிவராஜ யோகத்தில் இந்த கிரகங்கள் இப்படி அமைஞ்சிருக்கும். இதில் ஏதாவது கிரகம் கெட்டு போனால் தான், அந்த கிரகங்களுடைய நெகட்டிவ் இருந்தால் தான், அந்த கிரகங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இருந்தால் தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்காது. இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, கிரகங்கள் சப்போர்ட் இருக்குது, நம்ம பாசிட்டிவாக இருக்குன்னா அரசாங்கத்தில் உயர் பதவியில் வர்றதும், மிகப்பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறதும்,
ஒரு முதலமைச்சருக்கு வந்து துணையாக இருக்கிறது, சப்போர்ட் பண்ணுறது, அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த அரசாங்கத்தில் அரசாங்க சலுகைகள் இது எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இந்த சிவராஜ யோகத்தில். இந்த கிரகம் வந்து கெடலைன்னா அப்போ இதை கண்டுபிடிக்கும் போது தான் நமக்கு தெரியும். இதை செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த கிரகங்களை வந்து எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம நிலைமைக்கு கொண்டுட்டு வர்றது, அதை எப்படி சரி பண்ண முடியுங்கிறது நம்ம தெரிய வரும். அப்போ நம்ம பார்க்கறதுனால நமக்கு என்னென்ன மாற்றங்கள் வந்து கிரகங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போ கிரக சப்போர்ட் வந்து ஒவ்வொரு ராசிலையும் நம்ம கிரகம் மாறிக்கிட்டே இருக்குது. சூரியன், சுக்கிரன், புதன் எல்லாம் ஒவ்வொரு மாதத்துக்கு இருக்கும் அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் மாறிக்கிட்டே வருது. அப்போ மாற மாற அந்த யோகங்கள் வந்து நம்ம எப்போ எக்ஸாம் எழுதுகிறோமோ அந்த கிரகங்களுடைய தசையோ, சூரியனுடைய தசையோ, புத்தியோ, இல்லை குருவோட தசையோ, புத்தியோ, இந்த கிரகங்களுடைய இணைவோ இந்த கூட இருக்கும்போது நம்ம சக்ஸஸ் ஆக கொடுத்துரும். இதுதான் ராஜ வாழ்க்கைக்கு இந்த கிரகம் தான் மெயின் காரணம். சிவராஜ யோகம் தான் நம்ம மெயின் காரணம். நம்ம வாழ்க்கையில் துன்பம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இந்த கிரகம் தான் காரணம். இந்த கிரகத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற கிரகமும் சுக்கிரன். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் முதல்ல, சுக்கிரனுங்கிறது வந்து இந்த இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நட்பு கிரகம். அப்போ இந்த கிரகங்கள் நட்பாக இருக்கும்போது இந்த கிரகத்தோடைய அதிர்வலைகள் வந்து கெடாமல் இருக்கணும், சாபமும் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் சுக்கிரன் வாரி விளங்கும். அப்போ தான் சனி வழிவிடும், அப்போ தான் குரு வழிவிடும், அப்போ தான் வந்து சூரியன் வழிவிடும். கிரகங்களுடைய சாபங்கள் வெளியில் போகும்போது அந்தந்த கிரகங்கள் யோகத்தை கொடுக்கும். சார் பிறந்ததுலேருந்தே ஒரு ராஜாவாக இருக்கிறாரு, அதுதான் காரணம். பிறப்பிலிருந்து இவர் இன்னைக்கு வரையும் நான் கஷ்டப்பட்டதே கிடையாது. ஆனால் நான் படாத துன்பம் இல்லை. நான் அவருக்காக நான் பீஸ் கட்டினேன் படிக்க வைக்கிறதுக்கு. ஆனால் என்னை இன்னைக்கு கண்டுக்கலாம், ஆனால் இன்னைக்கு அவர் நல்லா இருக்கிறாரு. இதுதான் அமைப்பு, இதுதான் யோகம். நீங்கள் கொடுத்து அவர் சாப்பிடணும்னு இருக்குது, நீங்கள் கொடுத்து அவருக்கு வேலைக்கு போகணும், நீங்கள் படிக்க வச்சு அவர் வேலையில் ஜாயின் பண்ணணும்னு பிராப்தம் இருக்குது. அப்போ அவர் பார்த்து அவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சா தான் அவர் கொடுக்க முடியும். அப்போ கிரகங்கள் பார்த்து நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா தான் கைக்கு வரும். கிரகம் பார்த்து கொடுக்கூடாதுன்னு தடை ஏற்படுச்சுன்னா தடையாகவே நின்றோம். இதைத்தான் நம்ம பார்க்குறோம் ஜாதகத்தில் நம்ம அதான் பார்க்குறோம். சும்மா பொதுவாக வந்து நம்ம ஜாதகம் பார்த்துட்டு தோஷம் இருக்குது, சாபம் இருக்குன்னு இதவே சொல்லிக்கிட்டே இருக்கிறத காட்டிலும் அதுக்கு நிவர்த்திக்கான ஒரு வழி கொடுக்கணும் இல்லைங்களா? சாபம் இருக்குன்னா அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணி கொடுங்க. அந்த நிவர்த்தி பண்ணுனா நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்குண்டான மெட்டீரியல் அவங்கள்ட்ட இருக்கணும். நம்ம ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட அந்த மெட்டீரியல் இருக்கணும். சும்மா சொல்கிறதுனால ஒரு பலனும் கிடையாது. அது நமக்கு தான் ரிவர்ஸ் ஆகும். அப்போ நமக்கு அந்த பலனை கையில் வச்சுக்கணும். நமக்கு இதுக்குண்டான ரெமெடி இருக்குது, இது பண்ணுனா இது சரியாகதான் அவங்கள்ட்ட செஞ்சு காமிக்கணும். அதைத்தான் நம்ம பண்ணுறோம். அப்போ அந்த உயிர் ஓட்டம் கொடுக்குறோம். நமக்கு அந்த உயிர் ஓட்டம் கொடுக்கத்தான் நமக்கான ஒரு மாற்றத்தை வரும். ஒரு உடம்புல இருந்து ஒரு உயிர் ஓட்டத்தை, கிரகத்தோட உயிர் ஓட்டத்தை நம்ம கொடுக்கும்போது தான் அந்த கிரகம் நன்மை செய்யும். அப்படி உயிர் ஓட்டம் கொடுத்து இவருக்கு நன்மை செய்யணும் அந்த கிரகத்தை நம்ம அனுப்பி வைக்கிறோம், அந்த கிரக கோயிலுக்கு போக சொல்கிறோம். அப்போ அது நன்மை நடக்குது. மெட்டீரியலே இல்லாமல் நம்ம சும்மா இங்கே 3ஆம் இடத்துல இருக்கிற கிரகம், 5ஆம் இடத்துல இருக்கிற கிரகம், இந்த கிரகம் நல்லது செய்யும், இந்த கிரகம் யோகத்தை கொடுக்குங்கிறது பொது கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது பொது கருத்தை சொல்ல தான் மக்கள் மத்தியில் வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க எல்லாருக்குமே எல்லா விஷயம் தெரியறதில்ல. அவங்களுக்கு அந்த ஜோதிடத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை வந்து கம்மியாகுது. அது நமக்கு நம்பிக்கை கம்மியானாலும் கிரகம் மேலே இருக்கிற நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது. கிரகங்கள் வந்து கொடுக்கும், 9 கிரகங்களுமே கொடுக்கும். கிரகங்கள்கிட்ட வந்து நம்ம நேர்மையாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த கிரகம் வாரி வழங்கும். அதுதான் சிவராஜ யோகங்கிறது. இந்த கிரகத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது மெயின். நம்ம ஜாதகம் வந்து கிரகங்களுடைய தடைகள் இல்லாமல், சோகம் இல்லாமல், தோஷம் இல்லாமல் இருந்தால் விபரீத ராஜயோகங்கிறது தான். இதுதான் இந்த மாதிரி யோகம் அனுபவிக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். அப்போ பிறப்பு அமைப்புலேயே நமக்கு அந்த மாதிரி வரணும். சிவராஜ யோகங்கிறது வந்து சின்ன யோகம் இல்லை. வாழ்க்கையில் அந்திம காலத்துக்குள்ளே எல்லா சுகத்தையும் அனுபவிச்சு போகிறது தான் சிவராஜ யோகம். ஒரு வயசு வரையிலும் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் இருக்குது, ஒரு வயசுக்கு மேலே அப்படியே படிப்படியாக வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வம்சம் பூராமே, அவங்க லைஃப் பூராமே, அவங்க பிள்ளை பேரன் எல்லாமே சுகவாசியாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பார்க்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு தடைகளாக இருக்கிறது என்னன்னு பார்த்து ஜாதகத்தில் கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். நமக்கு தாத்தாவுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி, பேரனுக்கு முன்னாடி அது என்னாச்சு, எத்தனை பேர், அதெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை.
அண்ணன் தம்பி எத்தனை பேர், அக்கா தங்கச்சி எத்தனை பேர், அவங்களும் நல்லா இருப்பாங்களா, இவங்க அது குடும்பத்தில் அவங்க எல்லாம் எல்லாமே ஒருத்தரை வச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ராசியில் இருக்கிற ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கிறவங்களும் தனித்தனியாக கிரகங்கள் வேலை செய்யும். இப்போ நான் விவசாயம் பண்ணுறேன்னா என் பையன் விவசாயமாக பண்ணுவான், அவன் படித்து வேலைக்கு போவான். அப்புறம் எப்படி உங்களுக்கு அவருக்கு பேசும்? ஒரு ஜாதகம் வந்து எல்லாத்துக்கும் பேசாது. ஒவ்வொருத்தங்களும் அவர் பிறந்து படித்து வேலைக்கு போவார். அவர் ஒன்று கலெக்டராக கூட ஆகலாம், இல்லை சப் கலெக்டராக கூட ஆகலாம். இந்த மாதிரி படித்து அவர் போவார். நான் விவசாயம் பண்ணேன், என் விவசாயம் பண்ண நான். ஒருத்தர் வந்து அதே மாதிரி அதே ராசியில் ஒருத்தர் வேலைக்கு போகலாம், அவர் தொழில் பண்ணலாம். இப்படி மாறும் ஒவ்வொருத்தங்களுக்கும், ஒரே மாதிரி இருக்காது. அப்போ நமக்கான கிரக பலன்கள் எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு நமக்கு வருமானம் வரும், அந்த அளவுக்கு நம்ம சுகவாசியாக இருப்போம். அதைத்தான் நம்ம ஜாதகத்தில் பார்க்கணும். நடந்து போனது, நடக்க போகிறது, அதை கேட்டு நம்ம நடந்து போனதை பற்றி நம்ம பேசி கவலையே படக்கூடாது. நம்ம பார்க்குறோம், நம்ம ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். இருந்தால் அதை சரி பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போய்க்கணும். இது யார் செஞ்சா எவர் செஞ்சால் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது. இப்போ நம்மளே சில தவறுகள் பண்ணியிருப்போம். வண்டி ஓட்டிக்கிட்டு போகும்போது யார் மேலேயாவது இடிச்சிருவோம், இல்லை ஏதாவது பாம்பு கொடுக்கும் போது அதில் ஏற்றிடுவோம், அது பாம்பு இறந்துடும், அடித்தவங்களுடைய கால் வலி, அவங்களுடைய சாபம் நமக்கு வந்துடும். அப்போ அதை நம்ம பார்ப்போம். இல்லை ஒருத்தட்ட ஏமாற்றிருப்போம், பணம் தரணுன்னு இருப்போம், அந்த சாபம் நமக்கு வரும். அப்போ அவங்க அது செஞ்சுருக்கிறது அவங்க முன்னோருடைய சொத்துக்கு நம்ம ஆசைப்படுற மாதிரி அதோடைய சாபத்துக்கும் நம்ம தான் ஆளாவோம், அவங்களுடைய சாபத்துக்கும் ஆளாவோம். அந்த கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய கிரகங்கள்னு நம்ம சொல்கிறப்ப ராகுன்னு சொல்கிறோம். ராகுக்குரிய கிரகமே ராகுக்குரிய சர்ப்பம்னா பாம்பு தான். அப்போ அந்த கிரகத்தோடைய சாபம் வந்து எப்படி வரும்? நமக்கு உடம்புல தோஷமாக வரும், ராகு தோஷம் அப்படின்னு வரும். அப்போ நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டியோடைய சாபம் நம்ம சொத்தை எடுத்து அந்த சொத்தை அனுபவிக்கும் போது அந்த சொத்து மூலிமா சாபம் வரும். இதுதான் இப்படி தான் சாபம் தொடரும். அது எப்படி அவங்க செஞ்சது எனக்கு இப்படி வரும்னா அப்போ அவங்க சொத்து நமக்கு வராமல் இருக்குதா? வருது இல்லைங்களா? அது மாதிரி கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டிவிட்டி இருக்கும். அரசாங்கங்கிறது என்ன? அரசுங்கிறது என்ன? எல்லா மக்களுக்கும் எல்லாரும் போய் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால அரசு ஒவ்வொரு மக்களுக்கு அந்தந்த இதில் என்ன செய்யணுங்கிறது ஜெயிச்சு வந்து அந்தந்த ஏரியா வாரியாக மாவட்ட வாரியாக ஒரு நன்மைகளை செய்கிறது. அதுக்கு நல்ல நம்ம இந்த சிவராஜ யோகத்தில் நல்லபடியாக நமக்கு வந்து கிடைச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்குது. அவர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டோட முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள், பிரச்சனைகள், மக்கள் குறைகளை வந்து தீர்க்கிறார். இதுதான் சிவராஜ யோகம். அப்போ அந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஒரு அமைச்சர் சிஎம் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கும் போது நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு பொற்காலம். இதுதான் சிவராஜ யோகங்கிறது. அப்போ நம்மளுடைய எண்ணங்களில் வந்து இப்போ அவருடைய எண்ணங்கள் வந்து மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும், லஞ்சம் லாபியம் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள் மத்தியில் வெளிப்படையாக இது பண்ணுறாரு. அப்போ மக்கள் எல்லாம் வரவேற்கிறாங்க. அப்போ மக்களுடைய ஆசீர்வாதம் அவருக்கு பரிபூர்ணமாக இருக்குது. இப்படி நம்ம பொதுவான கருத்தையும் அதோடு இணைச்சு நம்ம ஜாதகத்தோட கருத்தை நம்ம இணைச்சு நம்ம என்ன சொல்கிறாங்கிறது கவனித்து நமக்கு அதுக்கான நிலைமைகளை வந்து நம்ம மாற்றிக்கிறதுக்காகத்தான் நம்ம ஜாதகம் பார்க்குறது, நமக்கு நடைமுறைகளை இருக்கிற சிக்கல்லேருந்து வெளியில் வர்றது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்க்குற நேயர்கள் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் வந்து என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தில் இருக்கிற கிளியரன்ஸ் தெரிஞ்சுக்க அப்படின்னா என்னுடைய கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. நேர்லேயும் வேணலாம், ஆன்லைன்லேயும் பார்க்கப்படும், நேர்லேயும் பார்க்கப்படும். வராதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.